வணக்கம். நான் தமிழன்பன். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து மனு கொடுத்ததை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் அந்த வளாகத்துக்குள்ளேயே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். அது தொடர்பாக பெரிய சர்ச்சைகள், விவாதங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரதான எதிர்கட்சியான அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இது தொடர்பாக திமுக அரசை குற்றம் சாட்டி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் திடீரென்று கண் விழித்தவர் போல் விஜய் அவர்கள் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு கொடுத்தார். அந்த மனுவில் 2 கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார். முதல் கோரிக்கை, தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அண்மையில் பாதிக்கப்பட்ட பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு கேட்டு ஒன்றிய அரசு கொடுக்காமல் இருக்கிறது. அந்த நிதியை கொடுக்க பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகளும், ஒன்று மாநில அரசின் மீது குற்றம் சாட்டுவது, இன்னொன்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பது என்று 2 இருக்கிறது. அந்த கோரிக்கை வைப்பதன் மூலம் மத்திய அரசு அதை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டும் அதனுள் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இந்த விஜயின் நடவடிக்கை அவருடைய அரசியல், அவர் சொன்னதற்கு எவ்வளவு முரணாக இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் எவ்வளவு அரசியல் புரிதலின்மையாக நடந்து கொள்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. முதலில் இவர் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டின் போதே ஆளுநர் பதவியே தேவையில்லை என்றுதான் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று சொன்னவர் அதே ஆளுநரிடம் போய் கோரிக்கை வைத்திருப்பதே முதல் முரண். அந்த ஒரு தீர்மானத்தை நாம் தான் போட்டோம். அந்த தீர்மானத்தின்படி அவரை நாம் அங்கீகரிக்க கூடாது, அவரிடம் எதுவும் பேசக்கூடாது என்கிற புரிதல், அரசியல் புரிதல் கூட இல்லாமல் இன்று மாநில அரசை குற்றம் சாட்டுவதற்கு, மாநில அரசின் மீது குற்றம் சொல்வதற்கு, சட்டம் ஒழுங்கை மாநில அரசு பாதுகாக்கவில்லை என்று சொல்வதற்கு ஆளுநரிடம் போய் செய்வதன் மூலம் ஆளுநர் என்கிற பதவியை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்கிறது முதல் விஷயம். அந்த ஒப்புக்கொள்வது அவர் போட்ட தீர்மானத்துக்கு எதிரானது. இரண்டாவது, மாநில அரசு, இன்று தமிழ்நாடு அரசு அந்த பாலியல் வல்லுறவு குற்றவாளியோடு தமிழ்நாடு அரசின் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றதுதான் முகாமையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் பாஜகவும் அதிமுகவும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இவரும் அந்த வரிசையில் சேர்ந்தவர். இவர் குறிப்பாக ஆளுநரிடம் கோரிக்கை வைப்பதென்றால் கூட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுவாக வைக்கிறார். குறிப்பாக இந்த மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆக்கப்பட்ட நிகழ்வில் திமுகவுக்கும் திமுக அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிற குற்றச்சாட்டை திரும்ப சொல்கிற இடத்திலோ, அல்லது இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே இப்படி நடந்திருக்கிறது, இது மிகவும் கொடூரமான செயல் என்பதை சுட்டி அதை ஒரு குற்றமாக தமிழ்நாடு அரசு இதை சரியாக கையாளவில்லை அல்லது தமிழ்நாடு காவல்துறை கையாளவில்லை என்று சொல்கிற இடமோ இல்லாமல் பொதுவாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் ஒரு சமரசத்திற்கு பொதுவாக சொல்லிவிட்டு போகிறார். இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசை குற்றம் சொல்வதற்காக ஆளுநர் ரவியை சந்தித்து அவர் சொல்லி வைத்திருக்கிற கோரிக்கை. அடுத்த கோரிக்கையே தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. தமிழ்நாடு அரசுதான் ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு தேவையான நிதி தர வேண்டும், நிதி இல்லாமல் நாங்கள் சிரமப்படுகிறோம், நீங்கள் நிதி தருவதே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு நிதி கேட்பதும் அவர்கள் தர மறுப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி என்பதை தாண்டி அரசியல், திமுக பாஜகவுக்கான அரசியலாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக எதிர்கட்சி ஆளுகின்றது, திமுக எதிர்கட்சியாக இருக்கின்றது என்பதற்காகவே இந்த மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறது. கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதில்லை, இது போன்ற செயல்களை. அந்த விஷயத்தையும் கராராக சுட்டாமல், அதாவது ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்று சுட்டாமல் பெஞ்சல் புயல் நிதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துட்டார். இதில் 2 விஷயங்கள் தென்படுகின்றன. 2 விஷயங்கள். முதலில் ஆளுநரை சந்தித்ததே ஒரு முரண். இரண்டாவது, முதல் கோரிக்கை தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுவது. தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டியவுடன் தமிழ்நாடு அரசு கோபித்து கொண்டு நம்ம மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடுமோ, வேற ஏதாவது சிக்கல் வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே இரண்டாவது கோரிக்கை ஒன்றிய அரசை நோக்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசு வைக்கிற கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு இவரும் வைக்கிறார்.
இப்படி ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இன்னும் எந்த நிகழ்வும் போராட்ட காலத்துக்கு தெருவுக்கு அவர் வரவே இல்லை. அவர் பனையூரில் இருந்தே அரசியல் செய்கிறார் என்று பல விமர்சனங்கள். ஆளுநரை கூப்பிடுங்கள், நான் குற்றவாளியை கூப்பிடுங்கள், நான் தண்டிக்க வேண்டும், ஆளுநரை கூப்பிடுங்கள், நான் கோரிக்கை மனு கொடுக்க வேண்டும் என்று அவர் பனையூரில் இருந்து கொண்டே சொல்வதாக நிறைய கேலி கிண்டல்கள் அந்த மீம்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவரும் அதையெல்லாம் பார்த்திருப்பார். அடுத்தது அதற்காக சரி அடுத்து அரசியல் நகர்வாக வருகிறார் என்றால், அரசியல் நகர்வாக இவர் ஒரு போராட்டத்தை அறிவித்து, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி போல் இவரும் ஒரு போராட்டத்தை அறிவித்து ஒரு தெருவில் இறங்கி போராடி இருந்தால் கூட வரவேற்றிருக்கலாம். ஆனால் இவர் ஆளுநரை சந்திக்க போகிறார். ஆளுநரை சந்தித்து கோரிக்கை வைக்கும் போது கூட முதலில் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டிவிட்டு அடுத்து தமிழ்நாடு அரசு சொல்கிற குற்றத்தை ஒன்றிய அரசின் மீது இவரும் வைத்துவிட்டு இரண்டுக்கும் சமமாக இரண்டையும் நான் ஒன்றாக பார்க்கிறேன் என்பது போல் இன்று ஒரு குறிப்பாக மாணவி பாலியல் வல்லுறவு காக்கப்பட்டார், அதன் தொடர்பாக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது இதற்கு முந்தைய நிகழ்வாக அது எப்பவும் இருக்கிற நிகழ்வு தான். அரசியல்ல அடுத்தடுத்து நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இவர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இதை கூர்மைப்படுத்தாமல் கூடவே அதையும் சேர்த்து இதை ஒரு மாதிரி சமரசம் செய்கிற போக்கு இது தெரிகிறது. இப்படியான போக்கு ஒரு அரசியல்வாதியாக அவர் வெற்றி பெற முடியாது என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்து அவருக்கு இன்று இல்லை. கட்சி தொடங்கும் போதே, அவர் கட்சி தொடங்குவதாக பலரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே தமிழ்நாட்டில் இந்திய தேசியம் பேசுகிற கட்சிகள் பல இருக்கின்றன, திராவிட தேசியம் பேசுகின்ற கட்சிகள் பல இருக்கின்றன, தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சியாக நான் என் கட்சியை வடிவமைப்பேன் என்று உறுதி கொடுத்து அவர் அந்த கட்சியை ஆரம்பிக்க போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் கலந்துரையாடதாக செய்திகள் உண்டு. அதையுமே அவரிடம் அப்படி பேசிவிட்டு பொதுவெளிக்கு மாநாடு என்று வந்தவுடன் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான், இரண்டும் இரண்டு கண்கள் என்பது போல் அங்கேயே சமரசம் செய்து கொண்டார். ஒரு இடத்தில் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லது கெட்டது என்றால் ஒன்று நல்லதின் பக்கம் இருக்க வேண்டும் அல்லது கெட்டதின் பக்கம் இருக்க வேண்டும். நடுநிலை என்பது மோசடி என்பது ஒரு பொதுவான சொல். நடுநிலை, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒண்ணு நல்லது பக்கம் இருக்கணும் அல்லது கெட்டது பக்கம் இருக்கணும். அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் எது நல்லது கெட்டது அந்த விவாதத்துக்கு நான் போகவில்லை, அந்த இடத்துக்கும் போகவில்லை. அதே போல் ஒன்றிய அரசு மாநில அரசு அதுல எது சரி எது தப்பு, இந்த அரசு செய்வது சரி, இப்படி பேசினால் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லோருமேதும் பொதுவாக குற்றம் பகுத்தி பொதுவாக பேசுவது என்றால் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஒரு சிக்கலை நாம் கையில் எடுத்தால், இன்று மாணவி பாலியல் வல்லுறவு காக்கப்பட்டிருக்கிறார். இது மிக கொடூரமான செயல், அதுவும் பாதுகாப்பு நிறைந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே இது நடந்திருக்கிறது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடிய செயல். அச்செயல் குறித்த ஒரு நிகழ்வில் எல்லாவற்றையும் கலந்து பொதுவாக பேசி என்பது ஒரு தப்பித்தல், எஸ்கேபிசம் என்று சொல்லுவாங்கல்ல, தப்பித்தல் தான். நான் உங்களுக்கு நல்லவரா நடந்துக்கிறேன், அவங்களுக்கு நல்லவரா நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது. இவர் பொது பார்வையில் என்ன சொல்லுவாரு, தமிழ்நாடு அரசு செய்வது குற்றம், அதை தமிழ்நாடு அரசு குற்றம் செய்வதால் அவரை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆளுநரிடம் நான் மனு கொடுத்தேன், அதே போல் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி அவர் என்பதால் நான் கொடுத்தேன் என்று வாதம் வைத்துக் கொள்ளலாம். வாதத்துக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு தெளிவான தலைவர் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதிலே கூர்மையாக கவனம் செலுத்த வேண்டும். மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் கையில் எடுப்பதென்றால் தமிழ்நாடு அரசை குற்றம் சொல்லி அதற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தியிருந்தால் நீங்கள் சரியானவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு படத்தில் வடிவேலு சொல்வது போல் பனைமர சின்னத்துக்கு ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துக்கு ஒரு குத்து, ரெண்டுக்கும் போட்டு விட்டேன் ஓட்டு என்று சொல்லிவிட்டு வர்ற மாதிரி ஒன்றிய அரசு மீது குற்றம் சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்றால் தமிழ்நாடு அரசு மீது குற்றம், இவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்றால் அவர்கள் மீது குற்றம். இப்படியாக ஒரு அதிகாரத்தை எதிர்க்க துணிவில்லாதவர் எப்படி ஒரு அரசியல் நடத்த முடியும்? எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சி முகிழ்த்து எழ வேண்டும் என்றால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்களை தயங்காமல் தட்டி கேட்பவர் அல்லது எதிர்த்து நிற்பவர் தான் ஒரு தலைவராக முகிழ்த்து வர முடியும். ஆனால் அவர்களிடம் சமரசம் செய்வது போல், உங்கள் மீது குற்றம் சொல்லிவிட்டேன் என்று தப்பாக நினைத்துக் கொள்ளார்கள், நான் அதையும் சொல்லிவிட்டேன், அவர்கள் மீது சொல்லிவிட்டேன் என்று நினைத்துக் கொள்ளார்கள், இதையும் சொல்லிவிட்டேன் என்று சமரசம் செய்து கொண்டு போகும் போக்கு ஒரு அரசியல் தெளிவானதோ நம்பிக்கைக்குரியதோ இல்லை. இவர் 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 ஒரு படத்துல வசனம் பேசுவார்,
ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரிதான் இப்ப ஆளுநர் வேண்டான்னு தீர்மானம் போட்டு அந்த பேச்ச அவரே கேட்காம ஆளுநர்கிட்டயே போய் மனு கொடுக்குறாரு. அவருடைய முதல் மாநாட்டின் போது பேசிய விஷயங்கள், அடுத்து ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டதும் அதில் நடந்த நிகழ்வுகளும் அவரை ரொம்ப பின்னுக்கு இழுத்து அவர் மீது பெரிய நம்பிக்கை இழக்க வைத்து விட்டன. அது மூன்றாவது நிகழ்வாக இந்த ஆளுநர் சந்திப்பு. இந்த நிகழ்வின் விளைவு என்னவென்றால், இதுகாரும் அவருடைய அரசியல் வரையை ஆவலோடு எதிர்பார்த்து அவர் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா, திமுகவுக்கு கடுமையான எதிரியாக இருப்பாரா என்று நம்பி அவர் பின்னால் அவருக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர்களாம் அவர் மீது நம்பிக்கை இழந்து அவரை விமர்சனம் செய்கிற இடத்துக்கு வந்துவிட்டது. அதே போலதான் இது இந்த இந்த ஊடகவியலாளர்கள் அறிவுசார் சமூகத்தில் நடக்கிற விஷயம் தாண்டி வெகு மக்களிடமும் இளைஞர்களிடமும் இவர் ஒரு விஷயத்தை கூட சரியாக செய்ய மாட்டேன் என்கிறாரே, செய்யறதெல்லாம் தப்பாவே இருக்கே, முன்னுக்கு பின் முரணா இருக்கே என்று இளைஞர்களும் அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்களும் பேசுகிற இடத்துக்கு அவர் வந்து விட்டார். 1, 2, 3வது நிகழ்விலேயே இவர் அந்த சறுக்களை சந்தித்திருக்கிறார். இந்த இடத்திலும் கூட நேற்று ஆளுநரிடம் மனு கொடுத்து விட்டு அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் போய்விடுகிறார். செய்தியாளர்களுக்கு அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி கையசைத்து விட்டு செல்கிறார். 2 அதுலயும் என்னன்னா, வந்தது நான் தான் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தேன்றது நிறுவுறது ஒண்ணு, 2வது இவங்க கிட்ட பேசினா மாட்டிக்குவோன்ற பயந்து ஓடுறது ஒண்ணு. இப்படியேதான், அதாவது நான் தான் வந்தேன்றது சொல்லணும், ஆனா நான் என்ன சொல்றேன்றது சொல்ல முடியாது. இது என்ன மனநிலையை? இவர் எப்படி ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு நாட்டை வழிநடத்துகிறவராகவும் இருக்க முடியும்? அவர் எப்போதுமே அப்படி கிடையாது என்பது நாம் முன்பிருந்தே சொல்லிக் கொண்டிருப்பதுதான். அவரை நம்பிக்கொண்டிருப்ப